வணக்கம். இப்போ இந்த வயசு ஆக ஆக அடிக்கடி நான் என்ன பண்றேன் தெரியுமா? என் நாடு என்றாலோ அது நம் நாட்டு கீடாகுமா அப்படின்னு அடிக்கடி முணுமுணுக்கிறேங்க. நீங்களும் அப்படி செய்றீங்க தானே? அதனால இந்த குடியரசு தினத்துக்கு அப்படியே பின்னோக்கி 1950 அதுக்கு முன்னாடி போகாம நாமெல்லாம் இந்தியா பத்தி என்ன நினைக்கிறோம் அப்படின்றத பத்தி பேசலாமா? பூர்ண சக்தி அ கேட்வே டு கிரேஸ்ஃபுல் ஏஜிங். குடியரசு தினம்னு வரும்போது நம்ம தேசிய விடுதலை போராட்ட தலைவர்களை பற்றிலாம் பேசுகிறோம். அவங்க செஞ்ச தியாகங்களை நினச்சி மெய்சிலிர்த்து போகிறோம், கொடியேற்றுறோம். இது எல்லாமே பெருமை தான். அதே நேரத்தில் இந்த தேசத்தை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம், எப்படி பார்க்குறோம், என்ன செஞ்சிட்ருக்கோம், இதெல்லாம் பற்றி இன்னைக்கு பேசலாமா? நம்ம பூர்ண சக்தி நேயர்கள் பல பேர் வேலைக்காக வெளிநாடுகளுக்கு நிறைய பிரயாணம் பண்ணியிருப்போம். அதை தாண்டி உல்லாசத்துக்காக போறவங்க நிறைய பேர். இன்னொரு விஷயம், பசங்க வெளிநாட்டில் இருக்கும்போது அவங்கள பார்க்கவோ அவங்க குழந்தைங்களை பார்த்துக்கவோ அடிக்கடி வெளிநாட்டுக்கு போறாங்க. அப்படி அடிக்கடி போயிட்டு வந்தவங்களை போறவங்களை சந்திச்சு அவங்க இந்தியாவை பத்தி அங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன வித்தியாசம் பார்க்கறாங்க அப்படின்ற சில சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்துக்கிறது தான் இன்னைக்கு ரிப்பப்ளிக் டே ஸ்பெஷல். திரு பாபா சம்பத்குமார் இந்தியா மாதிரி இத்தனை வைணவ சைவ திவ்ய ஸ்தலங்கள், புண்ணிய நதிகள், இது போருமே நம்ம நாட்டோட பெருமையை பத்தி பேச. அதை தவிர இந்தியால ஒவ்வொரு மாநிலமும் ஒரு தேசத்துக்கே சமங்க. ஏன்னா எத்தனை தேசங்கள், எத்தனை மொழிகள், எத்தனை கலாச்சாரம், இது எல்லாம் ஒன்னா சேர்ந்தது தானே நம்மளுடைய பாரதம். அமெரிக்கால பசங்க கூட இருக்கச்ச இந்தியாவை நினைச்சு நான் வியந்த விஷயம் நம்ம தேர்தல் முறை. முக்கியமா 1 பில்லியனுக்கு மேல ஓட்டளிக்கிற மக்கள், அதுக்கான ஒரு சீரான வழிமுறை, இப்படின்றதுக்குள்ள எண்ணிக்கையே முடிச்சு முடிவுகளை அறிவிக்கக்கூடிய அந்த ஸ்பீடு, இதெல்லாம் அமெரிக்கால கூட சாத்தியம் இல்லைங்க. திருமதி வனஜா முத்துகிருஷ்ணன் 2023 சந்திராயன் 3 வெற்றிகரமா நிலவில இறங்கிய நாள். எங்க இருந்தாலும் அதை மறக்கவே முடியாத ஒரு விஷயம். ஏன்னா எதிர்மறை எண்ணங்களோட உலகமே இந்தியாவால முடியாதுன்னு நினைச்ச போது எங்களால முடியும் அப்படின்னு நம்பிக்கையோட சாதிச்ச விஷயம் ரொம்ப பெருமை இல்லையா? மருத்துவத்துறையில நம்ம இந்தியாவை மிஞ்ச முடியுமா? நான் அமெரிக்கால இருந்த போது கீழே விழுந்து இடுப்புல வலிங்க. வலி தீர டாக்டரை பார்த்து அப்பாயின்மெண்ட் 1 மாசம் கழிச்சு தான் எனக்கு கிடைச்சது. அது வரைக்கும் வலி காத்துட்டு இருக்குமா? இன்னும் இந்த ஆபரேஷன் நிலைமையா இருந்திருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்னு நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. கடவுளே, நம்ம ஊரா இருந்தா உடனடி மருத்துவ உதவி கிடைச்சிருக்குமேன்னு இந்தியாவை நினைச்சு நினைச்சு நெகிழ்ந்த சம்பவங்க அது. 2 வருஷத்துக்கு முன்னால அமெரிக்கால பாரம்பரிய முறைப்படி என்னுடைய பேரனுடைய திருமணத்தை பார்த்து நான் மகிழ்ந்து நெகிழ்ந்து போயிட்டேங்க. ஒரு திருவிழா மாதிரி நம்ம நாட்டுல நடக்குமே அதே மாதிரி நடந்தது. அங்க மனசுக்கு ஒரு பெரிய குதூகலமா இருந்தது. நிறைய அமெரிக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை பாராட்டினது ரொம்ப பெருமையா இருந்தது. ரமா விஜயகுமார், எனக்கும் மருத்துவத்துல இந்தியா தாங்க ரொம்ப சிறப்பு. இதை தவிர இந்தியாவோட கல்வித்துறை, கல்வி முறை மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு. அமெரிக்கால இருக்கும்போது கர்வம் கொள்ற விஷயம் இன்னொன்னு என்ன தெரியுமா? நம்ம கலை கலாச்சாரங்களை விட்டு கொடுக்காம அமெரிக்கா வாழ் இந்தியர்கள் கொண்டாடுறது தான். அவங்க அதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போறாங்க அப்படின்றது ஒரு பக்கம். அதை தாண்டி அந்த மண்ணுல எடுத்து காட்டும் போது அமெரிக்கர்களுக்கே இந்தியா மேல இருக்கிற மதிப்பு நிறையவே கூடி போகுது. லதாமணி, என் கணவர் வெளியுறவு துறையில இருந்ததுனால நிறைய நாடுகள் போயிருக்கேன். எங்கேயுமே இந்த மாதிரி டைவர்சிட்டி, பன்முகத்தன்மை பார்த்ததே இல்லைங்க. மொத்த யூரோப்ல கூட இல்லாத டைவர்சிட்டி நம்ம ஒரே ஒரு நாட்டுல இருக்கு. உணவு உடையிலேருந்து எல்லாமே இங்க தான் மலிவா விலையில கிடைக்குது. நாம வெளிநாட்டுக்கு பொருட்களுக்கு அலைஞ்ச காலம் போய் இப்ப அவங்கெல்லாம் இங்கேருந்து வாங்கிட்டு போறாங்க பாருங்க. தரம், விலை எல்லாமே பிரமாதமாயிடுச்சே. சுலபமா வேற கிடைக்குது. ஜெர்மனியில ஒரு தடவை கருவேப்பிலை வாங்க 2 ட்ரெயின் ஏறி போன அனுபவம் எல்லாம் இருக்குங்க. நம்ம நாடு மாதிரி வராது. அதோட நம்ம கலை விழாக்கள், நம்மூர் படங்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வத்தோட பார்த்து அவங்க நிறைய ரசிக்கிறாங்க. அதை நான் ரொம்ப பெருமையோட பார்த்திருக்கேன். பானுமதி ரவீந்திரன், அங்க போனா நம்ம கோயில்களுடைய அந்த தெய்வீக தன்மையை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அமெரிக்கால கோயில்கள் சுத்தமா அழகா லேட்டஸ்டா இருக்கும். ஆனா புராதனம் இங்க தானே இருக்கு. மகான்களும் சித்தர்களும் நம்ம தாத்தா பாட்டியும் போன கோயில்களுக்கு நாம போறது அப்படின்றது ரொம்ப நிறைவு தர அலாதியான விஷயம். அடுத்தது சாப்பாடு. நம்ம ஊர் டிஃபன், சட்னி, சாம்பார்னு இங்க கட்டு கட்டு கட்டுன்னு கட்டுறோமே, இந்த ஐட்டம் எல்லாம் அங்க கிடைக்கும். ஆனா இந்த நிறம், மனம், சுவை
இந்தியாவை மிஞ்ச இந்தியா மட்டும்தாங்க. திருமதி ரமணி கணபதி, நான் எப்பவுமே சொல்றது, இந்த புண்ணிய பூமியில பிறந்ததே ஒரு பெரிய புண்ணியம் அப்படின்னு. அமெரிக்காவுக்கு அடிக்கடி போகும்போது பாரதத்தோட பெருமை இன்னும் புரிஞ்சுதுங்க. போன கொஞ்ச நாள்லயே எப்ப திரும்பி வர போறோம்னு ஆயிடும். தமிழ்ல சட்டுன்னு பேச முடியாது அப்படின்றது எதையோ பறிகொடுத்த மாதிரி ஆயிடும். வயசாகி அங்க போனோம்னா ஒரு தலைவலி வந்தா கூட மாத்திரையை வாங்கி போட்டோமா, டாக்டரை பார்த்தோமான்னு கிடையாது. என் வீட்டுக்காரருக்கு பல்வலி வந்த போது 1 வாரம் கழிச்சு அப்பாயின்மெண்ட் கிடைச்சது. அது வரைக்கும் வீட்டு வைத்தியம் பார்த்து ஒப்பேத்திட்டு இருந்தோம். மருத்துவ செலவா அது ரொம்ப ரொம்ப அதிகம். வெயிலோ சூடோ, மழையோ வெள்ளமோ, இங்க இருக்கும்போது புலம்பவே கூடாதுங்க. நாம அங்க இருக்கிற குளிரை தாங்கிறத விட இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இதை தவிர இந்த குடியரசு தினத்தன்னைக்கு நாம எல்லாரும் ஒரு விஷயத்த மட்டும் திருப்பியும் ஞாபகப்படுத்திக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு 4 விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கணும். சுற்றுப்புறத்தை சுத்தமா வச்சுப்போம். நம்ம வீட்டுக்கு வெளியே இருக்கிறது நம்ம நாடு அப்படின்ற எண்ணத்தோட இருந்தோம்னா வெளியில குப்பை போட மாட்டோம், வெளியே அசுத்தமா வைக்க மாட்டோம். 2, முடிஞ்ச வரைக்கும் மேட் இன் இந்தியா பொருட்களை உபயோகிக்கலாமா? இங்கேயே எல்லாமே இருக்கேங்க. 3, கோயில்கள், பொது இடங்கள், அரசாங்க பள்ளிகள், இங்கெல்லாம் ஏதாவது வாலண்டரி ஒர்க் இருந்தா நாமெல்லாம் போய் செஞ்சு நாமும் இந்த நாட்டுக்கு இன்னும் ஏதோ செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு பாசிட்டிவான எண்ணத்தோட நாம இருக்க முடியும். 4, பேரன் பேத்திகளுக்கு இந்தியாவுடைய பெருமையை கதைகள் மூலமா, நம்ம அனுபவங்கள் மூலமா சொல்லணும். அதையும் தாண்டி நம்ம வாழற விதத்தை பார்த்து அவங்களுக்கே இந்தியாவை நேசிக்கணும்னு தோணணும். சரி, இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வேலை. கமெண்ட் பாக்ஸ்ல போய் இந்தியாவை பத்தி நீங்க பெருமையா நினைக்கிற ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுங்க. நாம எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணி நாமளே சந்தோஷப்பட்டுக்கலாமே. ஜெய்ஹிந்த். கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.